அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு சுவை மிகுந்த கோதுமை அல்வா அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், சர்க்கரை 1 கப் எடுத்திருக்கேங்க, நெய் 1 கப், முந்திரி ஒரு 10 நம்பர் எடுத்திருக்கேன், பாதாம் ஒரு 10 நம்பர் எடுத்திருக்கேன், ஏலக்காய் தூள் பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. ஒரு வானல் வச்சுக்கலாம். நாம் இதில் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். கூடவே நாம் பாதாம் பருப்பையும் போட்டுக்கலாம். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டுச்சுங்க. இப்போ நாம் எடுத்துடலாம். நாம் இந்த நெய்யில் கோதுமை மாவை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எந்தவித கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க. அதில் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் 3 மடங்காக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சா போதுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சிங்க. ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் போல ஆயிருக்குங்க. மாவு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதில் சர்க்கரை தண்ணியை சேர்த்துடலாம். நான் சர்க்கரை தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டேங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். நாம் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பையும் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, வானலை ஒட்டாமல் வருது. நெய்யில் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நாம் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. சுவை மிகுந்த கோதுமை அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.